எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம தேனி தண்டல் சேனல்லேருந்து பூங்குடி பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ப்ளவுஸில் சைட் ஜாயிண்ட்டுக்கு நான் 4-5 வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். எத்தனை வீடியோ போட்டாலும் சில பேருக்கு சைட் ஜாயிண்ட் பெர்ஃபெக்டாக வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லி நமக்கு கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்றைக்கி சொல்ல போகிற சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் எப்படி தப்பாக தைச்சாலும் கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஏன்னா இதில் தப்பு வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கு தான் சைட் ஜாயின் பண்ணும்போது நம்ம பண்ண போகிறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுக்கான காரணத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்படின்னா தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு ஏன் பிடிக்குதுன்னு சொல்லி. அது மாதிரி நம்மளுடைய மற்ற வீடியோ நிறைய 300க்கும் மேற்பட்ட நம்ம வீடியோஸ் ப்ளவுஸ் சம்மந்தப்பட்டது போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நமக்கு சைட் ஜாயிண்ட் கரெக்டாக வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கட்டிங்லேருந்தே அது மாதிரி பண்ணணும். அது உங்களுக்கு தெரியும். நான் குட்டி குட்டி டிப்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இது ரொம்ப பெரிய ப்ளவுஸு. ஓகேங்களா? இது 20 இன்ச்சு ஹைட் இருக்கிற ப்ளவுஸு. இதுக்கே நான் இது மாதிரி தான் தைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது பாருங்கள், கீழே பட்டி போடுறதுக்கு இது மாதிரி நாட்ச் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாம் எங்கே வர டாட் பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நீடில் மார்க் பண்ணிக்கணும். நம்ம ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நாம் எப்படியெல்லாம் நாட்ச் போட்டு இந்த மாதிரி போடுவோம் அப்படின்னு சொல்லி. இது எதுக்காக நீடில் பாயிண்ட்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பக்கமுமே ஈக்குவலாக வர்றதுக்காக தான். ஓகேங்களா? பாருங்கள், இங்கே ஒரு நாட்ச் போட்டிருக்கோம். இது கீழே பட்டிக்கு. இங்கே ஒரு மார்க் போட்டிருக்கோம். இது எதுக்குன்னா, இங்கே வரதான் நம்மளுடைய ரெடி அளவு, அதுக்காக. ஓகே, இது பின்பக்கத்துக்கானது. இப்போது முன்துண்டுக்கானது பார்த்தீங்க அப்படின்னா, நாம் முன்துண்டுக்கு இந்த மாதிரி டாட்டுக்கு 3 இடத்துல நீடில் பாயிண்ட் போட்டிருப்போம். நம்மளுடைய ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்க்காதவங்களா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக லேட்டஸ்ட்டாக போட்டிருக்கிற லாஸ்ட் வீடியோவை போய் பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் ரொம்ப ட்ரிக்ஸோடய உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்ச்சு டேப்பு, கால்குலேஷன் எதுவுமே இல்லாமல் ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி கட்டிங் போடுறதுன்னு சொல்லி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 3 நீடில் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு நாம் எங்கேருந்து எங்கே வரைக்கும் டாட் பிடிக்க போகிறோம், சென்டர் நாட்ச்சு எல்லாமே போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது எல்லாம் போட்டுக்கணும். இது எல்லாம் போட்டால் மட்டும்தான் நமக்கு இந்த சைடு பகுதியில் கரெக்டாக வரும். ஏன்னா ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு ஒரு பக்கம் ஒரு மாதிரியாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சைட் ஜாயிண்ட் வராது. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா, இது 3/4 ஸ்லீவ், 16 இன்ச்சு ஹைட்டு இந்த ஸ்லீவு. இந்த ஸ்லீவுக்கே நான் இந்த மெத்தடில் தான் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு இருக்கிற அந்த 6 இன்ச்சு 7 இன்ச்சு ப்ளவுஸ் ஸ்லீவுக்கெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக உங்களுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும். கரெக்டாக சைட் ஜாயிண்ட்டு வரும். அதுக்காக தான். இங்கே பாருங்கள், இப்போது இது நம்மளுடைய அளவு ப்ளவுஸ். ஓகேங்களா? இப்போ தான் நாம் என்ன பண்ணியிருக்கோம், இதை கட் பண்ணி கீழே மட்டும் நான் பட்டி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதை அப்படியே மேலே தையலுக்காக கொஞ்சம் விட்டுருப்போம் இல்லையா, அந்த இடத்துல இது மாதிரி வைங்க. ஃபோல்டிங்கில் கரெக்டாக இதோட ஃபோல்டிங்கை வைங்க. ஓகேங்களா? வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், இதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணோன்னா எங்கே நிற்கிது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இது கீழே ஓப்பன் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்லீவ் டிசைன் உள்ளது. இதை பெர்ஃபெக்டாக இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? பாருங்கள், இதுதான் இந்த ஸ்லீவோட பெர்ஃபெக்டான அளவு. இப்போ இதை தாண்டி இங்கே நிறைய இருக்குது இல்லையா, நாம் ஒரு 1 இன்ச்சு அந்த மாதிரி மட்டும் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுறலாம். இதை ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போது இந்த நாட்சு, சென்டர் நாட்சு எல்லாம் போட்டுக்கிட்டோம் இல்லையா. இப்போ பாருங்கள், ஒரு பெரிய நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த லைன் இருக்குது இல்லையா, இந்த லைனில் ஒரு 5-6 இடங்களில் இது மாதிரி நாம் போட்டுக்கிறோம். ஏன்னா இதுதான் நம்மளுடைய பெர்ஃபெக்டான ஸ்லீவோட பகுதி. போட்டாச்சு. பாருங்கள்,
இத்தனை இடங்களில் நான் போட்டிருக்கிறேன். நாச்சு போட்டுக்கிட்டாச்சு. இப்போ வந்து நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்துண்டு பின்துண்டு எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. கையும் ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா தான் நாம் என்ன பண்ணுவோம், இதனுடைய சைடை ஜாயின் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடுப்பு பகுதியை எப்பையும் போல் நாம் மார்க் பண்ணிக்கிறோம். அதாவது முன்துண்டுலையும் சரி இந்த பின்துண்டுலையும் சரி நாம் இந்த இடுப்பு பகுதியை மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஃபினிஷிங் பாருங்கள், இது எல்லாமே எல்லாரும் பண்ணிடுவாங்க. ஆனால் சைட் ஜாயிண்ட் மட்டும்தான் அவங்களுக்கு ப்ராப்ளமாக வரும். இப்போ பாருங்கள், பெர்ஃபெக்டாக அந்த ஃபோல்டிங்லேருந்து இப்படி பிடிச்சிக்கோங்க கரெக்டாக. நாம் நீடில் பாயிண்ட் போட்டோம் இல்லையா, உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரில, அந்த இடத்துல மட்டும் நான் இது மாதிரி மார்க் பண்ணி காட்டுறேன். இது பாருங்கள், நாம் நாட்ச் போட்டோம் இல்லையா, அந்த நாட்ச் வந்து இங்கே இருக்குது. ஸ்லீவோட நாட்ச்சு, அதுக்கடுத்து முன்துண்டோட நாட்ச்சு, பின்துண்டோட நாட்செல்லாம் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை நாம் அப்படியே இது பண்ணிக்கிட்டோம். இங்கே தான் நாம் என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது இதை வந்து தைக்கிறதுக்கு முன்னாடியே நாம் இதில் நீடில் பாயிண்ட் போட்டுக்கிட்டோம். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் துண்டில் ஏன் நாம் தைக்கிறதுக்கு முன்னாடியே போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடுப்பு பகுதி சில நேரங்களில் மாறும். ஏன்னா நாம் பின்துண்டுக்கெல்லாம் இந்த டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தர் பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போது நமக்கு அப்போது இந்த இடம் வந்து ஒரு பாயிண்ட்டு இல்லை 1/4 இன்ச்சு முன்ன பின்ன வரும். அதனால் இங்கே வந்து இப்போ தான் நாம் என்ன பண்ணணும், கரெக்டான அந்த பாயிண்ட்டை வந்து எடுக்கணும். இப்போ கரெக்டாக நாம் இங்கே பிடிச்சிக்கிட்டோம் பாருங்கள். இந்த இடத்த நாம் கரெக்டாக பிடிச்சிக்கணும். சைடு பகுதி இப்போ கரெக்டாக நாம் பட்டி எல்லாமே மடித்து அடிச்சிருந்தா தான் இது கரெக்டாக வரும். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், எனக்கு கரெக்டான பகுதி எங்கே வருது அப்படின்னு சொல்லி, இந்த ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் ஆகி இருக்கிறது இந்த இடம். இப்போது இந்த 2 ஹிப்போட பகுதியும் நான் இது மாதிரி ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். இப்போ இங்கேருந்து இதை நான் உங்களுக்கு மேல் பகுதியில் தெரிகிற மாதிரி போடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நாம் இதை ஸ்டிச் பண்ணால் நமக்கு சைட் ஜாயிண்ட்டே ஃபினிஷ் ஆகிடும். இப்போ இங்கேயும் நமக்கு கரெக்டாக இருக்குது. இங்கேயும் நாம் நீடில் மார்க் பண்ணிட்டோம். இங்கேயும் நாம் நீடில் மார்க் பண்ணும்போது கை வந்து எந்த விதத்துலையுமே டிஃப்ரெண்ட்டாக வரவே வராது. இப்போ இதை அப்படியே நாம் ஜாயின் பண்ண வேண்டியது. அப்புறம் நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருந்தேன் இல்லை 2 வீடியோவுக்கு முன்னாடி ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நம்ம சேனலில் நல்லாவே வரவேற்பு இருந்தது. இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாளைக்கு இருந்து தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ப்ளவுஸும் கற்றுக் கொடுக்குறோம், சுடிதாரும் கற்றுக் கொடுக்குறோம். அதனால் 300 தான் நான் சொல்லியிருக்கிறேன். ரொம்பவே உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்டாக தெரியணும் அப்படின்னா மேலே பாருங்கள், அதில் ஐகார்டில் உங்களுக்கு தெரியும் ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லி. அதில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உட்பட எல்லாமே இருக்குது. ரொம்பவே டீட்டெயில்டாகவும் நான் அதில் சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னைய வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவேன். வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே இருக்கும். பணம் கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதில் எந்த ப்ராப்ளமுமே கிடையாது, அதாவது குறைவுமே கிடையாது. நான் ரொம்பவே தெளிவாக உங்களுக்கு டிராயிங்லாம் போட்டு சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே ப்ளவுஸ் கிளாஸ் எடுத்ததுனால அதில் ஜாயின் பண்ணவங்களே தான் மறுபடியும் சுடிதாருக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தணும்னு நான் விரும்புகிறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோக்கு போயிடலாம். இப்போ பாருங்கள், கீழே வந்து நான் ஓப்பன் தான் போட போகிறேன் இல்லையா, நீங்கள் வந்து நார்மலாக கீழே இருந்தே போட்டுக்கோங்க. நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இதோட ஸ்டிச்சிங்கை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் சைட் ஜாயின் பண்ணியாச்சு, எந்த விதமான டிஃப்ரெண்ட்டுமே இல்லாமல். ஓகேங்களா? பிகினர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் உங்களுக்கு சைட் ஜாயிண்ட்டில் எந்த ப்ராப்ளமுமே வரவே வராது. இந்த மாதிரி ட்ரிக்கு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.